வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இந்த வாரம் சேவிங் ஆர்டர் இருக்குல்ல, யார் யார எப்ப எப்படி சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சேவ் பண்ண அந்த லிஸ்ட் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ட பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அது போறதுக்கு முன்னாடி, இந்த சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான மொமெண்ட். கமல் சார் 7 சீசனா பார்த்தீங்கன்னா, அத சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. 7 சீசனுக்கும் 8வது சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து விஜேஎஸ் கேட்டார்ல, இதுவும் ஒரு வித்தியாசம். அத கொலையா கொன்னுட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 12 மொத்தம் 13 பேர் நாமினேஷன்ல வந்தாங்க. ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது சிவாக்கு. மிச்சம் 12 பேர் இருக்கிறாங்க. 6 பேரோ இல்ல 5 பேரையோ முதல் நாள் சேவ் பண்ணிட்டு, மத்தவங்கள சண்டே எபிசோட்ல சேவ் பண்ணலாம்ல. ஆனா எல்லாரையும் ஒரே இதுவா எடுத்துட்டு வந்து நீ சேவ், நீ சேவ், நீ சேவ், நீ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்ட குழச்சி, அத காரா சேவ் மாரி பண்ணிட்டு இருக்காரு அவரு. எதுக்கு அப்படி பண்ணணும்? இப்போ முதல் நாளே பண்ணா, கமல் சார் எப்படின்னா, அந்த கண்டஸ்டன்ட் கூட பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது எதிர்பாராத ஒரு டைம்ல யூ ஆர் சேவ்ட் அப்படின்னுவாரு. அந்த மொமெண்ட்ல அவங்களுடைய சர்ப்ரைஸு, ஆடியன்ஸ் கிளாப் பண்றது, மத்தவங்க என்கரேஜ் பண்றது, இது எல்லாம் சேர்ந்து அந்த நெகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள. ஸோ அது பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்ல. பட் அத பண்ணவே மாட்டேங்கிறாரு. அது எவ்வளோ தான் நம்ம சொல்றது? 7வது வாரம் வந்துருச்சு. இன்னும் பண்ண மாரி தெரியல. இதுல இந்த ஆர்டர் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அதுவும் கமல் சார் பார்த்தீங்கன்னா, அவரு இருக்கும்போது நம்ம ஈஸியா பிரிடிக்ட் பண்ணலாம். யார சேவ் பண்ண போறாரு அப்படின்னு. ஒண்ணு நமக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல். அதுல வந்து யார் டாப்பு, யார் செகண்டு, யார் தேர்டுன்னு இருக்கும். அது இல்லன்னா, அந்த வீக்ல நடந்த முக்கியமான சம்பவங்கள். இப்போ ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்படுது ஒரு வாரத்துல அப்படின்னா, நம்ம வந்து அவங்க வோட்டிங்ல வந்து மிடில்ல இருக்கிறாங்க, பாட்டம்ல இருக்கிறாங்க. எங்க வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா கமல் சார் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்கள தான் சேவ் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு சொல்றேன். இது உண்மை இல்ல. உதாரணம். உதாரணத்துக்கு இப்ப ஜாம் பஞ்சாயத்துன்னு பேசுறாங்கல்ல. இப்ப சாச்சனா மேல தப்பு இல்லன்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு தப்பு இல்லன்னு போது, மத்தவங்கலாம் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணிட்டாங்க. இவங்க போய் ஃபீல் ஃபீல் பண்ணாங்க, அழுதாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போட்டாலும் அவங்கள டாப்ல வரல அவங்க. மிடில்லயோ இல்ல பாட்டம்லயோ இருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து இவங்கள கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும்போது, அந்த மாரி சிச்சுவேஷன் வந்தா, கமல் சார் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட்டு டாப்ல இருக்கிற ஆள சேவ் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த வீக்ல, அவங்கள வந்து சேவ் பண்ணுவாரு. இது வந்து பேட்டர்ன். சில நேரங்கள்ல ஓட்ல யார் டாப்ல இருக்கிறாங்களோ, அவங்கள சேவ் பண்ணுவாரு. 2மே நடக்கும். இது 2 மாரியான ரியாக்ஷன உள்ள எடுத்துட்டு வரும். ஒண்ணு வந்து யார் ஓட்ல டாப்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஓ! அப்ப இவங்ககிட்ட போய் ஜால்ரா அடிச்சுட்டு இவங்க கூடவே ஒட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ஜால்ரா கூட்டம் ட்ரை பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவன் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருது? இவன அடிச்சு உடைச்சு எக்ஸ்போஸ் பண்றேன்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் வம்புக்கு போவாங்க. ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, கேம்க்கு ஏதோ ஒரு வகையில யூஸா தான் ஆகப்போது. ஸோ அப்படி இருக்கும்போது, அத பண்ணணுமா இல்லையா? சஃபில் பண்றோம். அவங்க கண்டுபிடிக்க கூடாது ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா டைமும் சஃபில் பண்ணி சேவ் பண்ணிருந்தாங்கன்னா, அதுல ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கே இல்ல. ஒரு சுவாரஸ்யம் இல்ல. அதுக்கு எதுக்கு அது? இது எப்படி தெரியுமா போய் முடியும் கடைசில? இந்த பெண்கள் டீம்ல பார்த்தீங்கன்னா, ஆண்கள் டீம்ல இருந்து முத்துவ வந்து ஒட்டரனா சூஸ் பண்ணலான்னு தான் பேசுனாங்க. ஃபர்ஸ்ட்டு தர்ஷிகா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி, சவுண்டு, பவித்ரா இவங்க யாருமே ஒத்துக்கல. முத்துவ போட்டோம்னா ஈஸியா அவங்க பிரெடிக்ட் பண்ணிருவாங்க. கண்டுபிடிச்சுருவாங்க. பிரெடிக்ட் பண்ணிருவாங்களாம். பண்ணிட்டு போட்டோம். இப்ப என்ன போச்சு அதுல? இருக்கிறது கம்மியான ஆட்கள். பண்ணா பண்ணிட்டு போட்டோம். அவன் அந்த கேம்ல எப்படி யூஸ் ஆவான்னு தானே பார்க்கணும். அத அவங்க பார்க்கல. கடைசில பிரெடிக்ட் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆள போடலாம். ஒட்றனா அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார போட்டாங்க. பார்த்த உடனே பார்த்த உடனே அந்த ஆள கண்டுபிடிச்சுட்டாங்க. இவன் தான் ஒட்றன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் பண்ணவும் இல்ல. ஸோ இந்த மாரி தேவையில்லாம சொதப்பலவே முடிஞ்சதுல்ல. அந்த மாரி தான் இங்க இவங்க பண்றதும். கிரியேட்டிவ் டீம் இப்படி பண்றதுனால, இந்த எபிசோடும், இந்த சீசனும் அப்படித்தான் போய் முடியும். எதுக்கு இப்படி பண்றாங்க? வெளியில இருக்கிற ஃபேன்ஸையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாரி, அவங்க ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த மக்கள என்கரேஜ் பண்ற மாரி, யார் டாப்ல வராங்களோ, அவங்கள ஒரு வாரம் சேவ் பண்ணுங்க. ஒரு வாரம் ஷஃபில் பண்ணுங்க. ஏதாவது ஹைலைட்டான பிரச்சனை வருதுன்னா, அதுல பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்கள பண்ணுங்க. இப்படி தானே பண்ணணும். ஆனா இப்ப பாருங்களேன், இந்த வாரத்துல ஒரு பாதிப்பும் இவனுக்கு இல்ல. இவனால தான் பல பேருக்கு பாதிப்பு. விஷாலு. திரும்பவும் சொல்லணும்னா, அந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி. ஏன் அதையே சொல்றேன்னா, அத தாங்க அவன் பண்ணியிருக்கிறான். வேற என்னங்க பண்ணான்? அத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த சௌந்தர்யா பத்தி பேசினது 3 இடத்துல பேசினா, அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு மாரி ஊத்தி மூடுனாரு. இப்ப அதுதான் பண்ணிட்டே இருக்கிறான். 2 முறை, 3 முறைன்னு பண்ணிட்டு இருக்கிறான். கூட்டம் சேர்த்துட்டு, பெரிய ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்கிறான். அவன எதுக்குங்க ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணணும்? இவன் ஓட்ல டாப்ல இருக்கிறானா? அன்அஃபிஷியல்ல பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்கிறான். முதல் இடத்துல முத்து, 2வது இடத்துல சௌந்தர்யா, 3வது இடத்துல விஷால். இதுதான் ஆர்டரு.
ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா விஷாலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. சரி மாற்றி சேவ் பண்ணும்போது அவனுக்கு எதாவது பாதிப்பு, அநீதி, அவனுக்கு எதிராக ஒன்று திரண்டாங்க, அவனை கார்னர் பண்ணாங்கன்னா பண்ணலாம். அப்படி எதாவது நடந்துச்சா? இல்லை. இவனால தான் சாப்பாடு இல்லாமல் தீபக்கும் முத்துக்குமாரனும் அவங்க பட்னியாக இருந்தாங்க. அப்புறம் எப்படி இவனை சேவ் பண்ணலாம்? ஒரு லாஜிக்கும் இல்லைல்ல இதில். இது ஒரு வகையில் முத்துக்குமரன் சௌந்தர்யாவுக்கு இழைக்கப்படுற அநீதி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு முறையாவது நீங்கள் அந்த ஆர்டரை வந்து அவங்களுக்கு சொல்லணும்ல. அப்போ தானே மற்றவங்கெல்லாம் இப்போ இவங்க டாப்பில் இருக்காங்க, இவங்களை அடிச்சு காலி பண்ணுன்னு போவாங்க. இப்போ ஃபேக்காக எல்லாருக்கும் கிளாப் தட்ட சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, நேற்று அருண் மொக்க குழந்தை பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டார். எனக்கும் கிளாப்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உண்மையாக நம்பிட்டு அங்கே போய் முத்துவை வந்து டப்புக்கு டப்பா டப்பா அப்படின்லாம் வந்து கலாய்க்கிறதா மார்க் பண்ணிட்டு இருந்தார்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவன் சேவ் அப்படின்னா முதல்ல அட்டாக் பண்ண போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேவை இங்கே மிஸ் ஆகுது. காரணம் இந்த டீம் தான், விஜேஎஸ் தான் நம்ம சொல்லணும். இன்னும் ரெண்டாவது சேவ் பண்ணுறது யாரை தானே பண்ணுறாரு? முத்துக்குமரன், அருண் 2 பேரையும் ஒன்றா சேவ் பண்ணியிருக்கிறாரு. முத்துக்குமரன் எங்க, அருண் எங்க? ஆனால் இது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரியும் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கை தட்டினதுக்கே அவன் அப்படி ரியாக்ட் பண்ணுறான். இப்போ முத்து கூட வந்து அருணை சேவ் பண்ணுறதுனால என்ன நினச்சிக்கோங்க, அந்த மொக்க குழந்தை அந்த குங்குமப்பூ வந்து கனவு காணுவார். ஓகே நம்ம வந்து இப்போ 3வது இடத்துல இருக்கிறோம். 3வது இடம் கூட கிடையாது, முத்துவோட க்ளோஸில் இருக்கிறோம், ஈக்குவலாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு விஷால் நண்பன், 2வது நம்ம முத்துவோட ஈக்குவலாக இருக்கிறோம். இன்னும் இவனை அடித்து காலி பண்ணி இவனை கீழே தள்ளிட்டு விஷாலா நானா, மச்சி நீயா நானா, நமக்குள்ளே தான் போட்டி இருக்கணும் டைட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவு கண்டாலும் காணுவான். அது ஒரு வகையில் பார்க்குறது காமெடியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இது கரெக்டாக இது. இப்போ 3வது யாரை சேவ் பண்ணுறாருன்னா சவுண்டு சாச்சனா அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. சாச்சனா பாட்டமில் இருக்கிறாங்க, சவுண்டு டாப் 3ல இருக்கிறாங்க. எப்படி 2 பேரையும்? ஸோ இதுவும் அருண் மாதிரி மொக்க பண்ணுறதுக்கா சாச்சனாவை? இதுதான் பிளானா? சரி இப்படி நீங்கள் 2 பேராக சேவ் பண்ணாலும் விஷால் எப்படி ஃபஸ்ட்டு சேவில் வந்தான்? எனக்கு அதான புரியல. விஷாலை ஏன் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணீங்க? ஸோ அதுக்கப்புறம் 4வதாக வந்து ஜாக்லின் அண்டு பவித்ராவை சேவ் பண்ணியிருக்கிறாரு. பவித்ராக்கு எப்படியும் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம தெரியும், அதை பாராட்டியிருக்கிறாரு. இது அன்அஃபிஷியல் நிலவரத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது தப்பாக இருக்குது. இப்போ அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது, அது மாதிரி ஒன்றும் இல்லை 2 வருது, 2 இடங்களில் வருது. அந்த 2 இடத்துல பார்க்கும்போது ஒரு இடம் சொல்கிறாங்க, இதே தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு முத்துக்குமரன், 2வது சௌந்தர்யா, 3வது விஷால் அப்படின்னு. இன்னொரு இடங்குது இவன் உருட்டுறானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவும் இருக்குது. சில இன்ஃபர்மேஷனை உண்மையாக கொடுக்குறான், கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சௌந்தர்யா, 2ண்டு முத்து, 3ர்டு ஜாக்லின்ட்டான். எப்பட்றா அது? சரி ஜாக்லின் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எப்படி வரும்? ரொம்ப வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுல்ல. இப்போ சௌந்தர்யா என்ன போகிறான்னா, இந்த ப்ரமோ வந்துச்சுல்ல வெள்ளிக்கிழமை, அந்த ஒரே ப்ரமோவில் வந்து ஓட்டு ஏறிடுச்சு. 46 லட்சம் ஓட்டு ஏதோ போட்டிருக்காங்க சௌந்தர்யாவுக்கு. அதை விட ஒரு 4 லட்சம் கம்மியாக தான் முத்துக்குமரனுக்கு வந்திருக்கு. 3வது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க. எப்படி அந்த ஒரே ப்ரமோவில் ஏறிச்சு? ஒரு ப்ரமோவில் வந்து இவங்கள வந்து ஒஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அடுத்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா இவங்களை கலாய்ச்சாங்க. அதுக்கு அடுத்த ப்ரமோவில் இவங்க போய் எல்லாரையும் கலாய்ச்சி விட்டுருந்தாங்க. அப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு பரிதாபம் ஏதாவது நடந்தால் தானே. இப்போ சீசன் 5ல் பார்த்தீங்கன்னா பாவனி, தாமரை அவங்க இருந்தாங்க ப்ரீ ஃபினாலே வீக்கு. இப்போ அதில் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்கில் வந்து ஒரு பாவனியை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒன்று நடந்துருச்சு. அது பிளான் பண்ணப்படல. பட் அந்த மாதிரி ஒன்று நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு கடகடான்னு ஓட்டு ஏறுது. லாஸ்ட் நாள் ஃப்ரைடே அது ஏறுது. தாமரை வந்து சேஃப் ஜோனில் இருந்தாங்க. அந்த பாவனி தான் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அநீதி நடந்ததுனால அந்த நைட்டு ஓட்டு ஏறி இப்போ பாவனி உள்ளே வந்துட்டாங்க, தாமரை வெளியே போயிட்டாங்க. ஸோ ஃபைனலிஸ்ட் லிஸ்ட்டில் அவங்க இல்லை தாமரை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது நடந்துச்சாங்கன்னா அது மாதிரி நடக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இது மாறும்? சரி அப்போ கூட 2வது இருக்கிற இடத்த வந்து இந்த ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் ப்ரமோட் பண்ணுறது நல்லா தெரியுது. எப்படி ப்ரமோட் பண்ணாலும் அந்த லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா விஷால் கிடையாது. எந்த லிஸ்ட்டுமே இல்லாத டாப்பில் இல்லாத விஷாலை வந்து எதுக்கு முதல்ல சேவ் பண்ணும்? ஸோ இது மற்றவங்களுக்கு இழைக்கப்படுற ஒரு அநீதி தானே. இப்போ அவங்கள சேவ் பண்ணுறதுனால என்ன போயிட போகுது? இப்போ ஐயோ இவங்களுக்கு ஓட்டு சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு மற்றவங்களாம் ஆடாமல் போயிடுவாங்களா? அப்படி ஆடாமல் போவாங்க. சில பேர் ஜால்ரா கேங் அப்படி பண்ணும். எல்லாருமே ஜால்ராவாக இருக்கிறவங்க. ஸோ அதை கொஞ்சம் இவங்க கரெக்ட் பண்ணணும் அந்த கிரியேட்டிவ் டீம். 7 வருஷமாக நடந்த விஷயம், நல்ல விஷயங்களெல்லாம் 8வது வருஷம் நான் வித்தியாசமாக பண்ணுறன்ற பேரில் 7 வருஷம் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் போட்டு குழி தோண்டி பொச்சிடாதீங்க. நல்ல விஷயங்களை அப்படியே வச்சுட்டு புதுசாக ஏதாவது உங்களால் சுவாரஸ்யமாக பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த சேவிங் லிஸ்ட்டு ஆர்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.